Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா உருளைக்கிழங்கு வறுவல். இது ரொம்ப ஈஸி, அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம ஒரு சைட் டிஷ்ஷா இல்லாம ஒரு ஸ்நாக்கா கூட ஈவினிங் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க காலி பண்ணிடுவாங்க. வாங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுப்பு நல்லா சிறுந்தீயில் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு. சிறுந்தீயிலே இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். சிறுந்தி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா நல்லா கருகிடும். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீட்டு வாகில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 300 கிராம் இருக்கும். அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிறுந்தியிலே இருக்கட்டும். பசங்களுக்கு எப்பவுமே செஞ்சு கொடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணி செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரவுண்ட் ஷேப்பு, ரொம்ப பொடிசாக அந்த ஸ்கொயர் மாதிரி, க்யூப்ஸ் மாதிரி, ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி. இதை நல்லா ஒரு 2 வதக்கிட்டு நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வைக்கிறேன். மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விடுவோம். சிறுந்தியிலே வதக்குங்க, இல்லைன்னா கருகிடும் நம்மளுக்கு. இந்த பேனில் எல்லாம் ஈவனாக படுற மாதிரி பிரித்து விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போடுங்க. மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ கிளறி விட்டு தவாவில் படுற மாதிரி பிரித்து விட்டுடுங்க. திரும்ப நல்லா கிளறி விடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.